ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உலகத்திலேயே ரொம்ப பெரிய வியாதி என்ன அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா எக்ஸ்கியூசஸ் தான். ஸோ எக்ஸ்கியூசைட்டிஸ் அப்படிங்கிறது கூட சொல்லிக்கலாம். ஸோ எக்ஸ்கியூசஸ் வந்து யார் வேணால் எப்போ வேணால் நம்ம சொல்லிக்கிறோம், ரைட்டா இல்லைங்களா? ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிறதுனா ப்ராபப்ளி நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஏற்றுக்கிறது இல்லைன்னா ஐயோ நம்ம சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுனா யாராவது நம்ம மேலே ஏதாவது குற்றச்சாட்டு ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னா அதுலேருந்து நம்ம தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்கியூசஸ் ஏதாவது சொல்லிக்கிறாங்க. ஸோ முக்கியமாக நம்ம எக்ஸ்கியூசஸை சொல்லவே கூடாது. அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறதுனா நிறுத்திடுங்க. என்னால் இதை செய்ய முடியல ஏன்னா அப்படிங்கிற அந்த வார்த்தையை ஸ்டார்ட் பண்ணினோம்னாலே எக்ஸ்கியூசஸ் நம்ம ரெடியாக சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம், ரைட்டா? ஸோ ஏன் இதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட மென்டல் ஹெல்த், நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த் இது ரெண்டுமே பாதிக்கப்படுறது நம்ம எக்ஸ்கியூசைட்டிஸ்னால தான். ஏன்னா நம்ம சொல்கிற வார்த்தையை நம்ம காப்பாற்றலை. அப்போ சொல்கிற வார்த்தையும் நம்ம செய்கிற செயலும் ரெண்டுமா சேர்ந்தா இல்லை இருந்ததுனால நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனா நம்மளுக்கு முதல்ல ஒரு மாதிரி சேடாக ஃபீல் ஆகும். பட் அதுக்கும் மேலே மற்றவங்க நம்மளை நம்பிக்கையே வச்சுக்காம போயிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளோட ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன்லேயே நம்மளுக்கே நம்மளுக்கு பிடிக்காம போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நம்ம கண்டிப்பாக எக்ஸ்கியூசைட்டிஸை நம்ம நிறுத்தணும். ஸோ எக்ஸ்கியூசஸை நிறுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுனா நம்மளால் எதை செய்ய முடியுமோ செய்யறோம் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, சொல்லிட்டோன்னா வாக்கை காப்பாற்றணும். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் கொஞ்சம் கஷ்டம். ஏன் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா நம்மளுக்கு பழக்கம் வந்துருச்சு அப்படிங்கிறதுனா அது நம்மளோட கேரக்டர் ட்ரேட்லேயே நம்மளுக்கு அது மாறுதலாக ஆகிடும். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ நீங்கள் அந்த எக்ஸ்கியூசஸ்லேருந்து வேண்டாம், நோ டு எக்ஸ்கியூசஸ்.